Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பருப்பு உருண்டை குழம்பு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பருப்பு உருண்டை பண்றது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நீங்க வந்து பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு குவிக்கா பார்த்தலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு 1/2 கப்பும் துவரம் பருப்பு 1/2 கப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. நீங்க காலையில எழுந்தவொடனே பண்ண போறீங்க அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சிடலாம். மினிமம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஊறணும், அவ்வளவுதான். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க இந்த தண்ணியை வடிச்சிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதனால கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இப்போ வந்து மிக்சியில நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை சேர்த்துட்டேன். இது கூட எவ்வளவு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரமிளகாய், அப்புறம் சோம்பு, அப்புறமா கொஞ்சமா வந்து பெருங்காய தூள், இது மூணையும் போட்டுட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதை நைஸா அரைக்க கூடாது. மிக்சியில சும்மா 2 சுத்து சுத்துனீங்கன்னா போதும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே பதம் தான். இப்ப தண்ணி எவ்வளவு ஊத்தணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து நம்ம கையில இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா அது வந்து அப்படியே உருண்டை உடையாம நிக்கணும். அந்த அளவுக்கு தான் வந்து நீங்க தண்ணி சேர்த்து அதை அரைக்கணும். சோ இப்ப அடுத்து இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு இதுல அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க மிச்சம் இருக்க தண்ணி, மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாம் எடுத்து அப்படியே தனியா வச்சிருங்க. கீழே ஊத்திர வேண்டாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அடுத்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பின்பக்கம் கருப்பா இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டும் நம்ம இதுல சேர்க்கணும். தேங்காயை நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த பருப்பு உருண்டை குழம்புல அந்த மாதிரி சாப்பிடும்போது சில்லு சில்லா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்தாச்சு. தேங்காயும் பல்லு பல்லா கட் பண்ணி அதை நம்ம சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப கெட்டியா பிடிக்கணும்னு இல்லை, லைட்டா நீங்க ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். ஆனா கரெக்டான பதத்துல அரைச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ அந்த உருண்டைகள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தா உங்களுக்கு வரும். பாருங்க, இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். இப்போ இதை நான் வேக வச்சுக்க போறேன். வேக வைக்காமலும் நீங்க வந்து பண்ணலாம். வேக வச்சுட்டு பண்ணினீங்க அப்படின்னா உருண்டை வந்து உடையாம இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம இதை லைட்டா வேக வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் உருண்டையை பிடிச்சிட்டு உள்ள வச்சு இந்த மாதிரி ஸ்டீம்ல வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தா கூட போதும். 5 to 8 மினிட்ஸ். அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு ரெண்டும் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபுல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி நம்ம வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியா இருக்கணும். சோ அந்த தக்காளியும் நல்லா வந்து வதக்கிரும். இப்போ குழம்புக்கு வதக்குற மாதிரி நல்லா வதக்கிரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 5 நிமிஷத்துல நல்லா உருண்டையெல்லாம் வெந்துருச்சு. பருப்பு உருண்டை. தேங்காய் கொஞ்சம் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா நீங்க போடணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ நாம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதுல வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள், இது 3 போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். நம்ம யூஸ்வலா குருமாக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்துட்டு இந்த பேஸ் வந்து ப்ரிப்பரேஷன் இது. இதை நல்லா முடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த ஊற வச்ச தண்ணி, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு எவ்வளவு திக்கா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச உருண்டையில இருந்து ஒரு உருண்டையை எடுத்து நான் வந்து இதுல வந்து உதிர்த்து விட போறேன். எதுக்குன்னா வந்து அந்த குழம்புக்குமே வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்பதான். சோ இப்ப நம்ம இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டோம். இன்னுமே குழம்பு திக்காயிரும். இதுக்கப்புறமா வேக வச்ச உருண்டைகளை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இது வந்து ஊறி நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதை வந்து வேக விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த உருண்டைகள் வந்து முழுசா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ மசாலா, தண்ணி எல்லாம் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா வந்து மீடியம்ல வச்சு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி வத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த டைம்ல நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். குழம்பு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கோகோனட் மில்க் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான். அதுல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மேல
கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்துட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், செம சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்க உங்களோட லஞ்சுக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்ப வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.